ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேசுங்கடா. டிவிகேவை பற்றி தப்பாக பேசிட்டே இருந்தீங்களே, இன்னைக்கு பேசுங்கடா. எச்சக்காலத்தனமாக பேசுனீங்களே, சில்லறத்தனமாக பேசுனீங்களே, டிவிகேங்கிறது அவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருந்தீங்களே, தைரியமான ஆம்பளைகளாக இருந்தால் இன்னைக்கு பேசுங்கடா. இன்னைக்கு தெரியும்டா ரிசல்ட்டு. சரியா? டிவிகேவுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்கல, டிவிகேவுக்கு ஓட்டு சதவீதம் இல்லைன்னா இதுக்கப்புறம் டிவிகேவை பற்றியோ விஜய் அண்ணாவை பற்றியோ நான் வீடியோ போடவே மாட்டேன். ஆனால் டிவிகேவுக்கு மக்கள் ஆதரவும் விஜயனாவுக்கு ஆதரவு இருந்து அவருடைய ஆதரவு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா பேசின அத்தனை சில்லற நாய்களும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பீங்களடா. நாங்கள் விஜயை பற்றி பேசுனது, டிவிகேவை பற்றி பேசுனது தப்பு தான், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இதுக்கப்புறம் இதுவே கடைசி வீடியோ விஜயண்ணாவுக்காக நான் எந்த வீடியோ போட மாட்டேன். ஏன்னா அவர் சிஎம் ஆகிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அவர் சிஎம் ஆகலினாலும் மக்கள் ஓட்டு சதவீதத்தில் 3க்கு 2 கட்சிக்கு ஈக்குவலாக வந்து நிற்காரு. அப்படி நிற்கலைன்னா இதுவே விஜய் அண்ணாவுக்கு நான் போடுற கடைசி வீடியோ. ஆனால் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்க, பேசின அத்தனை சில்லற நாய்களும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா நீங்களாம் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறக்கே தகுதி இல்லாதவங்கடா. மன்னிப்பு கேட்டே ஆகணும். கேட்கலையும் வச்சுக்க கிளிப்பம்டா. எத்தனை பேச்சு பேசுனீங்க விஜயண்ணாவை பற்றியும் விஜய் ரசிகர்களை பற்றியும், எத்தனை பேச்சு பேசுனீங்க. இன்றைக்கி பார்ப்போம்டா. எதுவாக இருந்தாலும் சவாலுக்கு சவாலாக பார்த்துருவோம்டா. அப்படி இருந்துச்சுன்னா விஜயண்ணா ஜெயிக்காமல் போயிட்டாருன்னா இதோட சரி. டிவிகேவை பற்றி என்னுடைய யூடியூப் சேனல் ஒரு வீடியோ கூட வராதுடா. ஆனால் நீங்கள் அத்தனை பேர் பேசணும். ஜெயிச்சிட்டாருன்னா அத்தனை பேர் பகிரமாக மன்னிப்பு கேட்கணும். கேட்காட்டி கிளிப்பண்டா. அத்தனை பேர்த்தையும் கிளிப்பண்டா. பாய்.